This video is sponsored by SBO Digital Marketing. SBO வந்து ஒரு ஜென்யூனான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் சேரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த இமேஜில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi, Challenges Sports and Studies viewers. ஹாய் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். நம்ம இன்றைக்கி 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். இதோட இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்குது. அந்த 3 சப்டிவிஷனுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் A கிராஸ் B அண்ட் B கிராஸ் ஏன்னு இருக்குது. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். தென் ஃபைன் ஏ செட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி செட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏவை பியால் ப்ராடக்ட் பண்ணும், பிஏ ஏவால் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கும்போது 1,3,5 இன்ட்டு 2,3. ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அதனால ஏ போட்டுக்கிட்டோம். செகண்ட் பி இருக்குது, செகண்ட் பி போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி இருக்குது, அப்புறம் செகண்டு ஏ இருக்குது. அப்போ பி ஃபஸ்ட்டு போடணும், செகண்டு ஏ போடணும். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டாக தான் எழுதணும். செட்டுனா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இந்த மாடலில் எழுதுறத, அது வந்து ஒரு பேர், அந்த ஒரு பேரில் 2 நம்பர், அதாவது 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், அதை தான் ஒரு பேர்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனில் எழுதுறத நான் எழுதி காமிக்கிறேன். இதுதான் இதோட ஆன்சரும். ஃபஸ்ட்டு 1,2 இதால் ப்ராடக்ட் பண்ணுறோம், இதால் ப்ராடக்ட் பண்ணுறோம். மறுபடியும் கம்மா போட்டு 1,3. அடுத்து 3,2 3,3. அடுத்து 5,2 5,2. அடுத்து 5,3. இந்த செட் இந்த ஆர்டர்டு பேரட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கிறது ஆர்டர் பேரும்பாங்க. செட் க்ளோஸ் பண்ணும். ஏன்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிற செட்டுக்குள்ளே இத்தனை இது இருக்குது, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் இந்த ஏ கிராஸ் பியோட ஆன்சர். அடுத்து பி கிராஸ் ஏ. இதை தான் சொன்னேன், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுலாம் தான் ஆர்டர் பேர்னால் 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது 2 நம்பர் ஆஃப் எது வேணாலும் இருக்கலாம். அதை பேர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்து பி கிராஸ் ஏ. அப்போ பி ஃபஸ்ட் இருக்குது, அப்போ பி ஃபஸ்ட் எழுதணும். கிராஸ், அதாவது இப்போ கிராஸ்னால் ப்ராடக்ட் பண்ணுறது, அதாவது மல்டிபிள் பண்ணணும். ஏ அடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாடலில் ஃபஸ்ட்டு இதால் இதை மல்டிபிள் பண்ணோம். அப்போ 2,1 எழுதணும். அடுத்து இதால் இது பண்ணணும் 2,3. அடுத்து இதால் இது 2,5. அடுத்து இதால் இது 3,1. இதால் இது 3,3 3,5. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த 2 சப்டிவிஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதுபோல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.